இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ஸ் வேணுமோ அந்த பேட்டர்னில் போட்டுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண கடாயில் அதை பொறுமையாக வச்சுருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 15 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தேன். நம்ம கேக்லாம் இப்போது சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சாலேன்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கோ இல்லை நீடலோ வச்சு ப்ரிக் பண்ணி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கேக்லாம் அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.